உங்கள இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான, கொஞ்சம் மரபுகளை உடைக்கிற ஒரு சிந்தனையாளரை பத்தி பார்க்க போறோம். ஆமா, நீங்க ஆன்மீக வழிகாட்டி, தத்துவஞானி அப்படின்னு எல்லாம் நினைக்கிற அந்த அந்த வழக்கமான சட்டத்துக்குள்ள இவர் வரவே மாட்டார். யூஜி கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேரை அவங்களோட அடிப்படை நம்பிக்கைகளையே கேள்வி கேட்க வச்சவர். கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட ஆதாரம் முகுந்த ராவ் எழுதின த பெங்குவின் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரீடர் புத்தகம். குறிப்பா அதோட 5வது அத்தியாயம். ஆமா, லாஃபிங் வித் யூஜின்னு ஒரு பகுதி. அதுல இருக்கிற சில விஷயங்களை வச்சுதான் பேச போறோம். ஆமா, யூஜியோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், அவர் பேசின விதம், அவரோட அந்த அந்த நக்கல் கலந்த நகைச்சுவை, சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கிற அவரோட அணுகுமுறைகள், இதெல்லாம் வச்சு அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முகுந்தராவ் இந்த அத்தியாயத்துல தொகுக்கிறது எல்லாமே யூஜிய நேரடியா சந்திச்சவங்களோட அனுபவங்கள் தான். இது அவரோட தத்துவத்தை அப்படியே ஒரு கொள்கையா சொல்லலைனாலும் அவரோட ஆளுமை, அந்த அசாதாரணமான பார்வை, அதெல்லாம் ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஓஹோ. அவரோட கருத்துக்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி சம்பவங்கள், உரையாடல்கள் வழியா தான் வெளிப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நோக்கம் இந்த நிகழ்வுகள் மூலமா யூஜியோட உலக பார்வை, ஆன்மீகம் பத்தின அவரோட விமர்சனங்கள், அந்த தனித்துவமான ஸ்டைல், இதையெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. சரி, யூஜியோட ஒரு முக்கியமான விஷயம், அவரு இந்த பாரம்பரிய ஆன்மீக அமைப்புகள், குருன்ற கான்செப்ட், இதையெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டது தானே? ஆமா, அதுல ஆரம்பிக்கலாம். அதை விளக்குற சில சம்பவங்களோட ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல அந்த ஹரிகதை பாகவதர் சம்பவத்தையும் எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவுல ரொம்ப பிரபலமானவரா அவரு. யூஜிய பார்க்க வந்தப்போ நல்ல பாரம்பரிய உடை, நெத்தியில விபூதி, குங்குமம், கழுத்துல மாலை எல்லாம் போட்டுட்டு யூஜியை விட வயசுல மூத்தவராவும் இருந்திருக்காரு. ஆனாலும் யூஜி கிட்ட போய் மோட்சத்துக்கு வழி கேட்கிறாரு. யூஜி என்ன சொன்னாரு? இதுவே அவரோட அணுகுமுறைய நல்லா காட்டுதுன்னு நினைக்கிறேன். யூஜி ரொம்ப தெளிவா, மோட்செல்லாம் ஒன்னும் கொடுக்கவோ வாங்கவோ முடியாதுங்க, அது ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உடனே அந்த பாகவதர் கொஞ்சம் தயங்கிட்டே ஒரு சின்ன ஃபாரின் டிரான்சிஸ்டர் ரேடியோ கேட்டிருக்காரு. இதுல யூஜி என்ன காட்டுறாருன்னா, நாம ரொம்ப பெருசா நினைக்கிற ஆன்மீக இலக்குக்கும் ரொம்ப சாதாரணமான உலக ஆசைக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இல்ல, அந்த தேடலே கொஞ்சம் செயற்கையானதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி கால்ல விழுந்து கும்பிடுறதையும் அவர் ரொம்ப எதிர்த்திருக்காரு இல்லையா? ஒரு வயசானவர் முயற்சி பண்ணப்போ தடுத்ததா ராவ் சொல்றாரு. ஆமா, அந்த பெரியவர் விடாம நோதி கால்ல விழ போனப்போ யூஜி தடுத்து, ஐயா ப்ளீஸ் அப்படி செய்யாதீங்க, எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே செய்யாதீங்க, யாரும் அதுக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வெளியே எந்த சக்தியும் இல்லைன்றத எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, நான் யாரு காலையும் தொட்டதில்லை, என் காலை கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வெறும் சடங்கு எதிர்ப்பு இல்ல, செல்ஃப் ரிலையன்ஸ், அந்த அகசக்தி மேல அவருக்கு இருந்த அழுத்தமான நம்பிக்கை அதை காட்டுது. குருக்களோட படங்களை வீட்ல வைக்கிறது பத்தியும் இதே மாதிரி தானே ஒரு கருத்து சொன்னாரு. ஆமா, ஒருத்தர் தன்னோட ரூம்ல இருந்த எல்லா குரு படத்தையும் எடுத்துட்டேன்னு பெருமையா சொன்னப்போ யூஜி சிரிச்சுக்கிட்டே, நல்லது, இனி உங்க செவத்துல பல்லிங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குரு வழிபாடு, புனித பிம்பங்கள் மேல இருக்கிற பக்தி, அதையெல்லாம் கிண்டல் பண்ற அவரோட ஸ்டைல் அது. இந்த சம்பவங்கள்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது யூஜி எப்படி இந்த அதிகார மையங்களை, அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி, ஏத்துக்கலன்றது புரியுது. இந்த அதிகார மறுப்பு, அற்புதங்கள் மாதிரி விஷயங்கள் அவர் காட்டின அந்த பகுத்தறிவு பார்வை, அது கூட சேருது இல்லையா? ஷீட்டி பாபா இயேசு கிறிஸ்து பத்தி அவர் சொன்னதும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு தொடர்புடையதுதான். ரசத்துல நெய் மிதக்கிறத பார்த்துட்டு ஷீட்டி பாபா தண்ணில விளக்கு ஏத்துனத அதோட ஒப்பிடுறாரு, என்ன தண்ணில மிதக்கிற மாதிரி அப்படின்னு. ஓஹோ. இயேசு தண்ணில நடந்ததை பத்தி பேசும்போது ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியாம இருந்திருக்கலாம், இல்லனா தண்ணி முழங்கால் அளவு தான் இருந்திருக்கும்னு சொல்றாரு. அப்பத்த பெருக்குனதா அதை சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்கலாம் அப்படின்றாரு. இங்க நாம புனிதமா பாக்குற விஷயங்களை அவரை ரொம்ப சர்வசாதாரணமா லாஜிக்கோட அணுகிறத பார்க்கலாம். குழந்தை வரம் கேட்ட தம்பதி கிட்ட அவர் சொன்னதும் இதே மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு. நிச்சயமா, அவங்க கிட்ட ஏன் ஆசீர்வாதம்லாம் தேவையில்லைங்க, முதல்ல டாக்டர் கிட்ட போங்க, 2 பேர்ல யாருக்கு மருத்துவ உதவி தேவைன்னு பாருங்க அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாரு. பிரச்சனைகளை ஏதோ மாய மந்திரத்துல தீர்க்காம யதார்த்தமான வழியில அணுகிறது அவரோட இயல்பு. முட்கள் இல்லைன்னு சொன்ன அந்த நிகழ்வும் இதே மாதிரி யோசிக்க வைக்குது. ஆமா, ஒரு பெண்மணி முள் மேல நடக்க பூட்ஸ் இருக்கான்னு கேட்டப்போ யூஜி சிம்பிளா முட்கள் இல்லன்னு சொல்றாரு. அப்போ அந்த அம்மா ஆனா எனக்கு முள்ளு குத்துதேன்னு சொன்னதும் யூஜி ரோஜா பூவை தேடுறத நிறுத்துங்க, முள்ளு இருக்காது அப்படின்னு சொல்றாரு.
இது ஒரு வகையில நம்ம மனசு, நம்ம தேடல், நம்ம பார்வை தான் நம்ம கஷ்டத்தை உருவாக்குதுன்ற ரொம்ப ஆழமான விஷயத்த சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். இங்க அவரோட பகுத்தறிவு வெறும் மறுப்பு மட்டும் இல்ல, அது யதார்த்தத்தை பார்க்குற ஒரு வித்தியாசமான கோணம்னு சொல்லலாம். அப்போ யூஜியோட அணுகுமுறைன்றது வெறும் பழைய விஷயங்களை எதிர்க்கிறது மட்டும் இல்ல, பிரச்சனைய நாம அணுகிற விதத்தையே கேள்வி கேட்கறதாவும் இருக்கு. இது அவரோட நேரடியான, சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கான பதில்கள்ல இன்னும் நல்லா தெரியுது இல்லையா? உண்மைதான். அவரோட அந்த நேரடியான காம்ப்ரமைஸ் இல்லாத பேச்சு பலரும் கொஞ்சம் நிலைகுலைய வச்சிருக்கு. உதாரணத்துக்கு, அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லையாம். ஓ! ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ரொம்ப அதிகமாயி ஹால்ல இடமே இல்லாம போனப்போ யூஜி எந்திரிச்சு நின்னு சிரிச்சுக்கிட்டே, இது என்னடா பார்பர் ஷாப் மாதிரி ஆயிடுச்சு, ஆளாளுக்கு வந்து வெட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும், அப்பாயின்மெண்ட்லாம் வேணான்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. இதுல அந்த சம்பிரதாய மறுப்பும் எளிமையும் தெரியுது. ஆனா அந்த 600 கொள்ளையர்களை சரணடைய வச்ச விஐபிக்கு அவர் கொடுத்த பதிலடி இருக்கே, அது இன்னும் ஷார்ப்பு. ஆமா, அந்த விஐபி தன்னோட பெரிய சாதனைய சொல்லி முடிச்சதும் யூஜி ரொம்ப அமைதியா, ஆமாங்க, ஆனா நீங்க பார்லிமெண்ட்ல வச்சிருக்கீங்களே ஒரு 600 கொள்ளைக்காரன, அவங்கள பத்தி என்ன அப்படின்னு கேட்டுட்டாரு. ஐயோ! அந்த ஆள் அப்படியே ஷாக் ஆகி, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது வெறும் நக்கல் இல்ல, சமூக அரசியல் அமைப்புகள் மேல அவருக்கு இருந்த கடுமையான விமர்சனம். இந்த விமர்சன பார்வை தனி மனுஷனோட தேடல்களுக்கும் பொருந்தும்னு டாக்டர் மோடி சம்பவம் காட்டுது. அந்த சிகிச்சையே நோய் என்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, கண் டாக்டர் மோடி யூஜி கிட்ட வந்து தனக்கு ஸ்பிரிச்சுவல் பார்வை கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணணும்னு கேக்குறாரு. யூஜி முதல்ல நான்லாம் இந்த ஆபரேஷனுக்கு சரிப்பட்டு வரமாக்கேன்னு சொல்லி பார்க்கறாரு. ஆனா டாக்டர் மோடி விடாம ஏதாவது தெரப்பி சொல்லுங்கன்னு கேட்டப்போ யூஜி சொன்ன அந்த வாக்கியம்தான், ஐயா, சிகிச்சையே நோய். தெரப்பி இஸ் த டிசீஸ். இது கேட்கறதுக்கு ரொம்ப முரணா இருக்கே. பிரச்சனைக்கு தீர்வு தேடுறது தானே இயல்பு. யூஜி பார்வையில அந்த தீர்வு தேடுற மனநிலையே எதையாவது சரி பண்ணணும், எதையாவது அடையணும்னு நாம முயற்சி பண்றதே ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அதாவது ஒரு சிக்கலை சரி பண்ண நாம செய்யற முயற்சிகள் அந்த சிக்கலை விட பெரிய சிக்கலை உருவாக்கலாம், இல்லைன்னா அந்த சிக்கலை அப்படியே நீடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு. இது சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் தேடல் எல்லாத்துக்கும் ரொம்ப சவாலான ஒரு கருத்து. அப்போ குருட்டு நம்பிக்கையும் அவர் இதே மாதிரி தான் டீல் பண்ணிருப்பாரு. ஜன்னல்ல இருந்து குதிப்பேன்னு சொன்ன நண்பரோட கதை ஞாபகம் வருது. அந்த நண்பர் அப்படி சொன்னதும் யூஜி கொஞ்சம் கூட யோசிக்காம, நிஜமாவா, சரி வாங்க மொட்டை மாடிக்கு போவோம், அது குதிக்கிறதுக்கு போதுமான உயரம்னு கூப்பிட்டுருக்காரு. அடேங்கப்பா. இது குருவையோ இல்ல ஒரு கருத்தையோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ற அந்த மனப்பான்மைய கிழிச்சு தொங்க போடுற மாதிரி. கேள்வி கேட்காம எதையும் ஏத்துக்கிறத அவரு ரொம்ப கடுமையா சாடினாரு. இந்த நேரடியான தன்மை, பகுத்தறிவு, விமர்சன பார்வை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யூஜி கிட்ட ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமோ கணிக்க முடியாத ஒரு தன்மையும் இருந்திருக்கு இல்லையா? முகுந்தராவ் சொல்ற சில சம்பவங்கள் அதை காட்டுது. நிச்சயமா, அதுவும் அவரோட பர்சனாலிட்டியில ஒரு முக்கியமான அம்சம். உதாரணத்துக்கு அந்த உடுப்பி மடாதிபதியோட பேசினதை சொல்லலாம். 1972ல யூஜி உடுப்பி போயிருந்தப்போ ஒரு மடத்தோட சீனியர் சுவாமிஜி அவரை விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு. சரி. நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசும்போது யூஜி, 3 ஆச்சாரியர்கள்ல எனக்கு மத்வாச்சாரியார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. சுவாமிஜிக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா, அவர் ரொம்ப ஆர்வமா ஏன் யூஜின்னு கேட்க, யூஜியோட பதில் என்ன தெரியுமா? அவரால தான் உலகம் பூரா உடுப்பி ஹோட்டல் வந்துச்சு, நான் நியூயார்க் போனாலும் லண்டன் போனாலும் எனக்கு வேணுங்கிற இட்லி வடை கிடைக்குதுன்னு சொன்னாராம். இது எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஆன்மீக ரீதியான பதிலை எதிர்பார்த்த சுவாமிஜிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இது ஒரு புது கோணம். புனிதமான விஷயங்களை பத்தி கூட அவர் இப்படி ரொம்ப லைட்டா பேசுவாரு. அந்த அமெரிக்கர் லூயிஸ் கூட அவர் விளையாடினதும் இதே மாதிரி தானே? ஆமா, ஒரு தடவை யூஜி விளையாட்டு மூட்ல இருந்தப்போ பக்கத்துல இருந்த லூயிஸ்னு ஒருத்தர் கொஞ்சம் மல்யுத்த வீரர் மாதிரி இருப்பாராம். கைய பார்த்து ரேக சொல்லியிருக்காரு. லூயிஸும் சும்மா இதோ பாருங்க எம்டபிள்யூன்னு இருக்கு, எம்னா மணி பணம், டபிள்யூனா வெல்த் செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே யூஜி, இல்ல எம்னா மர்டர் கொலை, டபிள்யூனா வாக்கிங் அடின்னு சொல்லிக்கிட்டே லூயிஸ் செல்லமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இது அவரோட அந்த குழந்தை மாதிரி சட்டுன்னு மாறுற இயல்பு காட்டுது. இந்த விளையாட்டுத்தனம் சில சமயம் நக்கலாவும் மாறி இருக்கு. அந்த ஒத்தக்கால் சிலந்திக்கு ஸ்வெட்டர் பின்ன சொன்ன கதை மாதிரி. கரெக்ட். ஒரு அமெரிக்க பொண்ணு தன்னோட பாத்ரூம்ல இருந்த ஒத்தக்கால் சிலந்திய பத்தி கவலைப்பட்டு அதை வெளியில விட்டா குளிர்ல செத்துருமோன்னு யூஜி கிட்ட கேக்குது. அதுக்கு யூஜி,
மிடில் ஈஸ்ட்ல போர்ல சாகுற அமெரிக்கன் சோல்ஜர்ஸ பத்தி கவலைப்படாம இந்த சிலந்திய பத்தி இவ்ளோ கவலைப்படுறியே, வேணும்னா அந்த சிலந்திக்கு ஒரு ஸ்வெட்டர் பின்னி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார். இது கொஞ்சம் கொஞ்சம் குத்தலா இருக்கு. ஆனா அந்த மிகைப்படுத்தப்பட்ட இரக்கம், சூழ்நிலைக்கு பொருந்தாத கவலைகள், அதையெல்லாம் கிண்டல் பண்றார். ஹம். அவரோட அழகோட ரகசியம் கேட்டதுக்கு சொன்ன பதில், பொறந்தப்பவே ரிட்டையர்ட் ஆனது, இந்தியாவுக்கு தடுப்பூசி வேணான்னு சொன்னது, எல்லாமே இந்த மாதிரி கணிக்க முடியாத வழக்கத்துக்கு மாறான பதில்கள் தான். ஆமா. ஆ, என்ன பண்றீங்கன்னு கேட்டா அமெரிக்கர்கிட்ட, நான் ரிட்டையர் ஆயிட்டேங்கிறாரு. எதிலிருந்துன்னு கேட்டா, நான் பிறக்கும் போதே ரிட்டையர்ட் ஆனவன்ங்கிறாரு. அழகோட ரகசியம் கேட்டா, ப்ராசஸ்ட் ஃபுட், உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற இமேஜ், எதிர்பார்ப்பு, மதிப்பு எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுற அவருடைய இயல்பு. ஆக முகுந்தராவ் இந்த அத்தியாயத்துல தொகுத்து கொடுத்த இந்த சம்பவங்கள் மூலமா யூஜியை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இதெல்லாம் வெறும் ஜோக் மாதிரி இருக்கா, இல்ல இதுக்குள்ள ஆழமான செய்திகள் இருக்கா? இல்ல, இது வெறும் ஜோக்ஸ் இல்ல. ஒவ்வொரு சம்பவமும் யூஜியோட மைய கருத்துகள்ல எதையாவது ஒண்ணு தொட்டு காட்டுது. அவர் தொடர்ந்து சமூகம், ஆன்மீகம், தனிநபர் நம்பிக்கை, கட்டமைப்பு, தேடல் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. அவரோட பதில்கள் நேரடியானவை, சமரசமே இல்லாதவை. சில சமயம் காயப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. தேடல், தீர்வு, சிகிச்சை, குரு வழிபாடு, அற்புதம், பாரம்பரியம், இது எல்லாத்தையும் அவர் நிராகரிக்கிறாரு, இல்லனா அதோட அடிப்படையே கேள்வி கேட்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு புது தத்துவத்தையோ அமைப்பையோ பாதையோ உருவாக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறவரா, தகர்க்கிறவரா தான் தெரிகிறாரு. அப்போ இத கேக்குற உங்களுக்கு இது எப்படி தோணுது? யூஜியோட இந்த தீவிரமான மரபுகளை உடைக்கிற அணுகுமுறை, வாழ்க்கை, ஆன்மீகம், அறிவு தேடல் பத்தின உங்களோட சொந்த எண்ணங்களை எப்படி பார்க்க வைக்குது? இந்த மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குதா, இல்ல இன்னும் குழப்புதா? இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். யூஜி மாதிரி ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது சுலபம் இல்ல பாருங்க. அவர் பதில்கள் தரல, அதுக்கு பதிலா நம்மகிட்ட இருக்கிற பதில்களையே கேள்விக்குள்ளாக்கினாரு. இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட உலகத்துக்குள்ள முகுந்தராவ் தொகுத்த சில சம்பவங்கள் வழியா ஒரு சின்ன பயணம் போனோம். அவரோட நேரடியான பதில்கள், கூர்மையான நகைச்சுவை, மரபுகளை உடைக்கிற அந்த அணுகுமுறை, விளையாட்டுத்தனம், இதெல்லாம் அவரை ஒரு தனித்துவமான, மறக்க முடியாத நபரா ஆக்குது. இறுதியா ஒரு சிந்தனை. யூஜியோட அந்த சிகிச்சையே நோயின்ற கருத்தை மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நாம எதையாவது தேடுறோம், எதையாவது அடைய முயற்சி பண்றோம், எதையாவது சரி செய்ய பாக்குறோன்ற அந்த அடிப்படை மனப்பான்மையே ஒரு விதமான நோயாக இருக்குமோ? அப்படியானா ஞானத்தையோ அமைதியோ மாற்றத்தையோ தேடுற ஒவ்வொருத்தருக்கும், இந்த கலந்துரையாடலை கேட்கிற உங்களுக்கும் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? தேடலை நிறுத்துறது தான் தீர்வா, இல்ல வேற என்ன? இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.